உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி என் உள்ளுறுப்புக்கு கொண்டாக்கியவன் நீதானே தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே என் உள்ளுறுப்புக்கு கொண்டாக்கியவன் நீதானே தாயின் கருவில் ஒரு தந்தவன் நீதானே உமை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும் உமை விட்டு எங்கே நான் ஓட முடியும் உம் சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும் உம் சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும் உம் சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும். நம்ம வாழ்றதுக்குன்னே கர்த்தர் நம்மளை வாழ வைப்பதற்கென்றே தேவன் ஒரு இடத்த வச்சிருக்கிறார். நம்மளை வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். பட் அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது தான் நம்ம வாழ முடியும். நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்த கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல நம்ம இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். பட் அந்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா நம்ம பிழைக்கலாம், ஆனால் வாழ முடியாது. பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்கிறது ஒரு அனுபவம். பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்கிறது ஒரு அனுபவம். இன்னைக்கு பிழைக்கணும்னு நம்ம விரும்புகிறோமா இல்லை வாழணும்னு விரும்புகிறோமா? இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை விட இல்லை மூத்தவர்களை விட நம்ம நல்லா வாழணும், மூத்தவர்களை விட முதியவர்களை விட நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு தான் தேவனுக்கு விருப்பம். நம்மளை விட மூத்தவர்களை விட நம்ம நல்லா வாழணும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. மற்றவர்களை விட என்ன சொல்கிறத விட மூத்தவர்களை விட நம்ம நல்லா வாழணும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். எல்லாவற்றிலும் மூத்தவர்களை விட, நம்மை விட மூத்தவர்கள் அப்படின்னா அப்பான்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட பெரியவர்கள், எனிபடி. நம்மளை விட மூத்தவர்களை விட நம்ம நல்லா வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வச்சிருக்காருன்னா, நம்மளை வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்த வச்சிருக்கிறார். அது அவருடைய சமூகம், அவருடைய சமூகம். அப்போ அவர் வாழ வைப்பதற்காகவே அந்த இடத்த நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம பிழைக்கணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல தான் இருக்கணும், நம்ம வாழணும் அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கணும். பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்கிறது ஒரு அனுபவம். ரெண்டையும் விளக்கும் போது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கும். அப்போ நம்ம மற்ற மூத்தவர்களை விட நல்லா வாழணும்னா அந்த தேவ சமூகத்தை என்ன செய்யணும், இருக்கணும். அதை இருப்பதற்காக தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 31 2, 3, 4 நம்ம பார்த்தோன்னா, பார்த்தபோது இருந்தது போல இல்லாமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போன்னு சொல்கிறார். நேற்று நம்ம சொன்னோம், முந்தான சொன்னோம், நீ என்ன பண்ணு, திரும்பி வந்துடுன்ட்டு. இப்போ ஆண்டவரன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ திரும்பி போப்பா, நீ திரும்பி போ. எங்கே போகிறது? திரும்பி போகிறதுக்கு பல இடம் இருக்குது. திரும்பி அவர் எங்கே போகிறது அப்படின்னா ஆண்டவர் கிளியராக சொல்கிறார். எங்கே போகணும் அப்படின்னா, உன் பிதாக்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு நீ போ. பிதாக்கள் தங்கியிருக்கிற அந்த தேசத்துக்கு, உங்கள் பிதாக்கள் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கு போ அப்படின்னு. உன் பிதாக்கள் தங்கியிருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை, உனக்கு கொடுத்த இடம்னு சொல்லுவதும் சேம் ஒன்று தான். உனக்கு கொடுத்த இடம் இல்லை, உனக்கு கொடுக்க போகிற இடம்.
ஏன் அப்படி பிதாக்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பிதாக்கள் தங்கின இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த பிதாக்கள் தங்க போய் அந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்கிறாரு. அங்கே போனால் இந்த யாக்கோபு எப்படி இருப்பார், இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, நேற்று அந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனம் 31 முதல் 2 வசனம், இப்போ எப்படி இருக்கிறாரு, இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு நிலைமையை கொஞ்சம் பார்க்கணுன்னா, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது, அப்படின்னா இப்போ பிழைக்கவே ஒரு முடியாத இடத்துல இருக்கிறார். நேத்திய முந்தைய நாள் இல்லாதது போல அப்படின்னா என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அவ்வளோதான், நமக்கு என்ன பண்ணிட்டாரு, நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு இல்லையா? நான் சொல்கிறேன், நான் போன வாரத்தை கூட சொல்ல நினைக்கிறேன். எங்கள் பங்காளி ஒருத்தன் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை அதை தான் சொன்னான். என்னது, அவங்க பேசின வார்த்தையை பார்த்தா என்ன கையை காலை வெட்டி ஏதோ பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நான் ஓடி வந்துட்டேன். இவளுக்கு சொந்த மச்சான், சொந்த மனைவி, அவன் மனைவி, அவங்க மச்சான், அவங்க இன்னும் சொன்ன அவங்க நெருங்கின சொந்தமே, எல்லாருமே அவங்க நெருங்கின சொந்தமே. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது. அவன் நினச்சா என்ன இருக்குது, என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்க பேசின விதமெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன கையை காலை வெட்டி முறிச்சின கூட பரவாயில்ல, உடச்சின கூட பரவாயில்ல, கையை காலை வெட்டி என்ன பண்ணிவிடுவாங்க, என்னை ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது பஸ்ஸில் போட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டேன். நான் நினச்சி என்ன பண்ணிட்டேன், நைட்டாக நான் ஓடி வந்துட்டேன். எங்கேருந்து, சொந்த மனைவி, கட்டின மனைவி, சொந்த மச்சான், அவங்க நெருங்கின சொந்தக்கார் அப்படி இருக்குது. இப்போ முகம் மாமனார் முறை பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆகி போச்சு, அவ்வளோதான், நம்மளை எங்கே பண்ண போல் இருக்குது, நம்மளை இன்னையோட காலி பண்ணிடுவோன்னு முடிவாச்சு. என்ன செய்ய முடியாது, பிழைக்கவே முடியாத ஒரு இடத்துல யாக்கோபு இருக்கிறார். பிழைக்கவே முடியாத இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு நான் பிழைக்க வைக்கிறது மட்டுமில்லை, இவ்வளோ எப்படி வச்சுருந்தேன்னா அப்படி பிழைக்க வச்சுருந்தேன். நைட்லேயும் கஷ்டம், பகல்லையும் கஷ்டம், தூங்கலை, ஏக்கலை, சொன்னல, மனைவியிட்ட பேசணும்னு சொன்னால் கூட என்ன செய்யணும், நீ மந்தைக்கு கூட்டு மந்தைக்கிட்ட தான் என்ன செய்ய வேண்டியது, ஏதாவது சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு வாழ்கிறப்பா. ஆனால் அவனை எப்படி வாழ வைக்க விரும்புகிறேன், நீ நல்லா வாழணும்னு விரும்புகிறேன். என்ன சொன்னால் எல்லாரை விட சிறப்பாக நீ வாழணும் அப்படின்னு என்ன செய்கிறேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உன்னை வாழ வைக்கணும். யாரை விட, உங்கள் பிதாக்களை விட உன்னை எப்படி வாழ வைக்கணும், உன்னை நல்லா வாழ வைக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு ஒன்று செய்ய, எங்கே செய்ய, நீ இருக்கிற இடத்துல இருந்தியன்னா உன்னை பிழைக்க வைக்க கூட முடியாது. இவ்வளோ நாள் ஏதோ தப்பாச்சு பிழைக்க வச்சுட்டேன், இதுக்கு மேலே உன்னை பிழைக்க வைக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம்பா, இதுக்கு மேலே உன்னை பிழைக்க வைக்கிறதே கஷ்டம். அதனால் என்ன செய்ய, நீ நல்லா வாழணும். எப்படி வாழணும், உன்னோட முன்னோர்களை விட இல்லை உங்களோட மூத்தவர்களை விட நீ எப்படி வாழணும், நல்லா வாழணும் நான் விரும்புகிறேன். அதுக்கு ஒன்று செய்ய, என்ன செய்ய, எழுந்து உங்கள் பிதாக்கள் இடத்துக்கு என்ன பண்ணிவிடு, போயிடு. பிதாக்கள் இடத்துக்கு நீ போயிடு. உங்கள் பிதாக்கள் இடத்துக்கு நீ போனாதான், இல்லை உங்களுக்கு கொடுத்த, இல்லை உனக்கு கொடுக்க போகிற, இல்லை உனக்கு கொடுத்துருக்கிற அந்த இடத்துக்கு நீ போனாதான் நீ என்ன செய்ய முடியும்னா, நீ வாழ முடியும். எப்படி வாழ முடியும், முன்னோர்களை விட மூத்தவர்களை விட நீ சிறப்பாக வாழ முடியும். உன்னுடைய முன்னோர்களை விட, உன்னுடைய மூத்தவர்களை விட நீ சிறப்பாக வாழணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி சிறப்பாக நீ வாழணும்னு நினச்சின்னா எங்கே போயிடு, எங்கேயோ ஒன்று போகாத, எங்கேயோ ஒன்று போகாத. எங்கே போனாக்க உன் பிதாக்கள் வாழ்ந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணிடு, நீ போயிடு. உன் பிதாக்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிடு அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிளியராக யாக்கோபு நீ திரும்பி போயிடுன்றார். என்ன போயிடு, திரும்பி என்ன பண்ணிடு, திரும்பி போயிடு. திரும்பி போனாதான் நீ என்ன செய்ய முடியும், நீ வாழ முடியும். எப்படி வாழ முடியும், முன்னோர்களை விட இல்லை மூத்தவர்களை விட சிறப்பாக வாழணும். முன்னோர்களை விட மூத்தவர்களை விட சிறப்பாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும் அப்படின்னு. அப்போ அந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடம் எது, முன்னோர்கள் வாழ்ந்த இடம் எது, அந்த முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல இவங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இவங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க
இந்த எசேனாகிய நாபோத் என்ன சொன்னான்? ஆகாப் கேட்குறார், என்னது உன்னுடைய பூர்வீக சொத்தை என்ன பண்ணு, கொடுத்துடுப்பான்னு. அவன் சொல்கிறான், என் பூர்வீக சொத்தை என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். சில இடங்களில் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கறதுனால அந்த இடம் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில இடங்களை கர்த்தர் நம்ம என்னது குறித்த இடம், அதான் கொடுத்த இடம்தான். ஒரு குடும்பம் ஒரு கொடுத்த இடத்துல இருந்தால், பிடிச்ச இடத்துல இல்லை, சாதாரணமாகவே பொதுவாகவே ஒரு நபர்கள் ஒரு இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறாங்கன்னா கர்த்தர் கொடுத்த இடத்துல இருந்தால் அவங்க நிச்சயமாக எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் பிடிச்ச இடத்துக்கு போனால் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். சாதாரணமாகவே நம்ம குடியிருக்கிற வீடுகளில் சாதாரண ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த இடத்துல இருந்தால் அவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் பிடிச்ச இடத்துல இருந்தோன்னா நிச்சயமாக சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். பிடிச்ச இடம் வேற, கர்த்தர் கொடுத்த இடம் விட எழுத்தின் பிரகாரமாகவே உலக பிரகாரமாகவே கர்த்தர் கொடுத்த இடம். அதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம அதை வாசிக்கிறோம். மனுஷனை ஒரே 17:10 26 17:26 அப்போஸ்தலர் 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும். ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் குடியிருக்கிறதுக்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீ இங்கே தான்ப்பா குடியிருக்கணும், நீ இங்கே தான் குடியிருக்கணும், நீ இங்கே தான் என்ன செய்யணும், குடியிருக்கணும், இங்கே தான் நீ வீடு கட்டணும், இந்த இடத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? முன்னவே தீர்மானிச்சிட்டாரு. முன்னே எப்போ? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை தீர்மானித்து வச்சுட்டார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை தீர்மானித்து வச்சுட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யலை, அதை அறிவதற்கு இன்னைக்கு விருப்பங்கள். என்ன சொல்ல போனால் ஒருவேளை ஆண்டவரை அறியாத மக்கள் அதை அறியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவரை அறிஞ்சவர்கள் கூட, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் கூட, நான் குடியிருக்கிற இடம் கர்த்தர் கொடுக்கறது தானா, இல்லை நான் ஒரு இடத்த வாங்குறேன், இது கர்த்தர் கொடுக்கறது தானா, ஒரு வீட்டை வாங்குறேன், இதை கர்த்தர் கொடுக்கறது தானா, ஏன் ஒரு வாடகைக்கு வீட்டுக்கு போகிறேன், அது கர்த்தர் எனக்கு கொடுக்கறது தானா, இந்த இடத்துல தற்காலிகமாக இருப்பான்னு கர்த்தர் கொடுக்கறது தானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானித்து பார்த்து, கொஞ்சம் யோசித்து பார்த்து, தேவ சமூகத்தை ஜெபிச்சு பார்த்து, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, இந்த இடத்துல நாங்கள் போகட்டுமா, இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேட்டு நிதானிப்பதற்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியாது. இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறோம்? நல்ல வசதி தேவை, மாற்றுக்கிறது கிடையாது. கர்த்தர் கொடுக்குற இடத்துல நீ கேட்காமலே அத்தனை வசதிகளும் இருக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு இடத்த கொடுப்பாருன்னா, கர்த்தர் ஒரு வீட்டை கொடுப்பாருன்னா அந்த இடத்துல அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி தான் நம்மளை கொண்டு போய் இங்கே வைப்பாரே தவிர, ஸோ ஒரு வசதியும் இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வைக்கவே மாட்டார். இது தேவனுடைய காரியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த தேவ சித்தத்தை அறிவதற்கு மாறாக, தேவ விருப்பத்தை அறிவதற்கு மாறாக நமக்கு பிடிச்சது என்னது? பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமே இருக்கணும். ஏன் பஸ் ஸ்டாண்டு சென்டரில் ஒரு வீடு, எனக்கு அப்படி தான் அவங்களுக்கு சொல்ல தோணும். என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு அங்கங்கே வேண்டாம், பஸ் ஸ்டாண்டுக்கு சென்டரில் என்ன பண்ணிவிடு, ஒரு வீட்டை கட்டிடு, பிரச்சனையே கிடையாது. எல்லா பக்கம் பஸ் என்ன பண்ணிவிடும், அங்கேயே இருந்துக்கும். அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டில் சென்டரில் ஒரு வீட்டை வாங்கி அங்கே ஒரு வீட்டை கட்டி வைப்பான். பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இன்றைக்கி அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் நான் இருக்கிற இடம் கர்த்தர் கொடுத்ததா, இது கர்த்தர் அனுமதிச்சுதா, எனக்குன்னு கர்த்தர் குறித்த இடமா, இது எனக்குன்னு இது குறித்த இடமா அப்படின்னு நாம் ஜெபிச்சு தீர்மானித்து எந்த கரிமந்தாலும் அந்த தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம பார்த்துட்டோம்னா அது எப்போவுமே நமக்கு என்ன இருக்காதுன்னா பிரச்சனைகளாக இருக்காது. அந்த இடத்துல நம்ம எப்போதுமே எப்படி இருக்க முடியும்னா ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எல்லா காலத்திலும் எத்தனை காலமானாலும் சரி, எத்தனை காலம்னாலும் சரி, அந்த இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தர் எப்படி வைப்பார்னா எல்லாரை பார்க்கிலும் சிறந்த வைப்பார்.
அப்போ இன்னைக்கு ஏன் நம்ம சிறந்தவா இல்லைன்னா கர்த்தர் கொடுத்த இடத்துல இருக்கிறோமா, நமக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறோமான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ யாக்கோபோ கர்த்தர் வாழ வைக்கணும், அவன் பிழைச்சுட்டு இருக்கிறாரு. அது இப்போ அந்த பிழைக்கவே முடியாத சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது நீ வாழணும்னாக்க ஒன்று செய், உங்கள் பிதாக்கள் வாழ்ந்த தேசத்துக்கு நீ போயிடுன்னு கேட்குறாருன்னா, இந்த பிதாக்கள் வாழ்ந்தாங்களே, இந்த பிதாக்கள் வாழ்ந்த தேசம் எப்படி இருந்துச்சு, இல்லை அந்த தேசத்தில் அவங்க பிதாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க. அவருடைய பிதாக்கள், யாக்கோபுடைய பிதாக்கள். இப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்க பிதாக்கள் வாழ்ந்த தேசத்துக்கு என்ன பண்ணு, போப்பான்னு சொன்னார் இல்லையா. இப்போ அவரை கேட்கணும், ஐயா சரி அங்கே போகிறேன், எங்கள் பிதாக்கள் அந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்க, ஒருவேளை அந்த இடத்துல அவங்க நல்லா வாழ்ந்துருந்தா நம்ம என்ன செய்யலாம், ஓகே தைரியமாக நம்ம போகலாம். ஒருவேளை அந்த இடத்துல எங்கள் பிதாக்கள், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ஒரு சரியானபடிக்கு இல்லை, ஒரு சரியாக வாழ முடியல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த இடம் எப்படி என்பதை தான் கர்த்தர் விளக்க விரும்புகிறா. எங்கே விரும்பலாம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய ஈசாக்கிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். இப்ப ஆண்டவர் எங்க போய் சொன்னார் அப்படின்னா, இப்ப யாக்கோபு எங்க போய் சொல்லியிருக்கிறாரு, உன் பிதாக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னா எந்த இடம் அது, எபிரோனுக்கு போக சொல்லியிருக்கிறார். யார, உன் பிதாக்கள் வாழ்ந்த தேசத்துக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த பிதாக்கள் வாழ்ந்த தேசம் தான் எந்த தேசம், இவங்க தாத்தா ஆபிரகாம் வாழ்ந்த தேசம். அவங்க தாத்தா ஆபிரகாம் வாழ்ந்த தேசம். அந்த தேசம் தான் எந்த தேசம், அவங்க அப்பா ஈசாக்கு வாழ்ந்த தேசம். ஈசாக்கு வாழ்ந்த தேசம். அந்த தேசத்துக்கு தான் இப்போ எங்கே போக சொல்கிறாருன்னா, இந்த யாக்கோபை போக சொல்கிறாருன்னா, இந்த எபிரோனில் ஈசாக்கும் ஆபிரகாமும் எப்படி வாழ்ந்தாங்க, எபிரோனில் ஈசாக்கும் யாக்கோபு ஆபிரகாமும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும். அவங்க ஆயுசனாலேயே முதல்ல பார்ப்போமே. யாருடைய ஆயுசனால, இந்த எபிரோனில் வாழ்ந்த ஆபிரகாமுடைய ஆயுச நாள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25ல் 175 வருஷம் இல்லையா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வயது 175 வயது, 175 வயசு. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுச நாட்கள் 175 வருஷம். அதுக்கு முன்னாடி இந்த எபிரோனில் மற்றவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, நோவா காலத்துக்கு பிறகு ஸோ எல்லாருடைய ஆயுசு என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. நோவா காலத்துக்கு பிறகு எல்லாருடைய ஆயுசு குறைஞ்சி போச்சு. அதற்கு பிறகு எத்தனை காலம் யார் உயிரோடு வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஆபிரகாம் பற்றி ஆண்டவர் எழுதுறாரு, 175 வருஷம் அவர் உயிரோடு இருந்தார்னு. இப்போ அந்த எபிரோனில் தான் இப்போ யார் வாழ்றாரு, ஈசாக்கு வாழ்றாரு இல்லையா. இந்த ஈசாக்குடைய ஆயுச காலம் எவ்வளோ பாருங்க, 28ஆம் வசனம் 35 28. ஈசாக்கு விருதாபியமோ பூரண ஆயுசம் உள்ளவனாகி, யாரை விட அதிகமா, அவங்க அப்பா ஆபிரகாமை விட ஈசாக்கு எப்படி இருக்கிறாரு, அதிகமா வாழ்றார். அவங்க அப்பா ஆபிரகாமை விட ஈசாக்கு எப்படி வாழ்றாருன்னா அதிக நாட்கள் வாழ்றார், அதிக நாட்கள் வாழ்றார். எப்படி, அந்த எபிரோன்ல இருக்கும்போது யாரை விட, மூத்தவரை விட. இது எப்படி வாழ்றார், இப்படி வாழ்றார் இல்லையா. சரி, ஆனால் மூத்தவரை ஒருவேளை அந்த ஈசாக்கு இந்த எபிரோன் இருக்கும்போது, எபிரோன் இருக்கிற வரைக்கும் இவருடைய கணிப்பெண்ண 100 வயசுலேயே நான் மறிச்சிருவேன், 100 வயசுலேயே நான் மறிச்சிருவேன். அதான் 37 ஆண்டு அவர் சொல்றார் இல்லையா. 27 சொல்றார் இல்லையா. ஆதியாகமம் 27 முதல் வசனம், ஆதியாகமம் 27 முதல் வசனம். முதிர் வயசு எவ்வளவு, 100 வயசு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அழைத்து, என் மகனே என்றார், இருக்கிறேன் என்றார். அவர், நான் முதிர் வயதானேன். அப்படின்னா எனக்கு என்ன, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோமா, நான் என்ன செய்ய போறேன், சீக்கிரமா சாக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா. ஆனால் இதுக்கு பிறகு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கிறாரு, 80 வருஷம் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா இப்போ யாரை விட, யாருடைய காலத்தை விட அவங்க நல்லா வரணும். ஏன்னா எபிரோனுக்கு போன ஒரு ஆளும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, என்னது கர்த்தர் கொடுத்த இடம்,
எபிரோன்ல இருக்கிற ஒரு நபரும் மற்றவர்களை விட, இன்னும் சொல்ல மூத்தவர்களை விட குறைஞ்சு வாழக்கூடாது. நான் ரெண்டு விதமாக காட்டுறேன். ஒன்று இதை நான் எழுத்துபடி ஆயுசை காட்டுறேன், அப்புறம் ஆசுவத்தை காட்டுறேன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கன்னா, அந்த மூத்தவர்களை விட இப்போ எத்தனை வருஷம் அவர் 100 வயசுல சாக போறேன்னு நினைச்சாச்சு. அவருடைய கணிப்பெண்ண, அவருடைய உடல் பலவீனம், மற்ற எல்லா காரியங்களும் பார்த்தாரு. அவள் தான் நம்ம காலம் என்ன செய்யுது முடிய போது நினைச்சாரு. ஆனால் தேவனுடைய கணிப்பெண்ண, நீ இருக்கிறது எபிரோன், நீ இருக்கிறது எபிரோன். இந்த எபிரோன் எப்படி தான் இருக்கணும் தெரியுமா? எப்படி தான் வைக்க போறேன்னு தெரியுமா? உங்க அப்பாவை விட, மூத்தவரை விட நீ எப்படிதான் இருக்கணும்னா சிறப்பா இருக்கணும். எத்தனை வருஷம் வாழ்றாரு? இன்னும் 180 வருஷம் உயிரோட வாழ்ந்து 180 வயசுல பிராணன் போய் என்ன செய்யறாரு? விருதாப்பியராகி பூரண வயசுல அவர் என்ன செய்யறாருன்னா அடிக்கிறார். சரி, இப்போ இந்த ஆயுசு நாளுக்கு மட்டும் இப்போ சொல்றேன், அடுத்தது ஆசுவத்தை சொல்றேன். இப்போ யாக்கோப் எங்க வந்துட்டாரு? எபிரோனுக்கு வந்துட்டார் இல்லையா? இப்போ அங்கிருந்து திரும்பி எங்க வந்துட்டாரு? இப்போ சீரியாவிலிருந்து திரும்பி யாக்கோப்பு இப்போ எபிரோனுக்கு வந்துட்டார். இந்த எபிரோன் இருக்கும் போது வரைக்கும் யாக்கோப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு அப்படின்னாலும் 60 வயசு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு வரைக்கும் 70 வருஷம் இங்கே இருக்கிறார். யாரு? யாக்கோப்பு ஒரு 70 வருஷம் இங்கே இருக்கிறார். இந்த 70 வருஷம் யாக்கோப்பு எப்படி ஆசோத வாழ்ந்தார் நமக்கு சொல்ல முடியல. ஆனால் இவருடைய ஆயுசு இந்த 70 வருஷம் முடிஞ்சு 130 வயசுல இவர் எங்கே போக வேண்டிய சூழ்நிலை? எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இல்லையா? யாக்கோபு 130 வயசுல எங்க போக வேண்டிய சூழ்நிலை? கர்த்தரே அனுப்புறாரு. நான் சொல்றேன், நான் ஆயுசான மட்டும் சொல்றேன், பட் நான் இருக்கிற இடத்த சொல்றேன். அது யார் அனுப்புறது? தேவசத், அதை நம்ம சொல்ல வரல. இப்ப எபிரோனுக்கு இருந்து இப்ப எங்க போயிட்டார் யாக்கோபு? எகிப்துக்கு போயிட்டார் இல்லையா? இப்ப எகிப்துக்கு போன யாக்கோபு எத்தனை நாள் உயிரோடு வாழணும்? ஈசாக்கு எப்படி வாழ்ந்தாரு? அவங்க அப்பாவை விட அதிகமா வாழ்ந்தார் இல்லையா? அப்படின்னா இப்ப யாக்கோபு எப்படி வாழணும்? ஈசாக்கை விட அதிகமா வாழணும் இல்லையா? ஆனால் அவருடைய ஆயுசில் கொஞ்சம் பாருங்க, எங்க போன பிறகு ஆதியாக 47 28 வசந்த கொஞ்சம் பாருங்க. 47 28 யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் யாரை விட இருக்க சிறப்பாக வாழ முடியல. அவங்க தாத்தாவை விடவும் சிறப்பாக வாழ முடியல, அவங்க அப்பாவை விடவும் சிறப்பாக வாழ முடியல. எதனால? இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லாம போனதுனால. இன்னும் சொல்ல போனா இருக்க என்ன, கொடுத்த இடத்துல இல்லாம போனா ஆயுசுனாலே போயிடும், ஆயுசுனாலே போயிடும். கர்த்தர் கொடுத்த இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா நம்ம ஆயுசுனாலே போயிடும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போயிடுச்சு? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போயிடுச்சு? 147 இல்லையா? 147 150 33 வருஷம் போயிடுச்சு. ஆயுசுலே கர்த்தர் கையை வச்சுட்டாரு. யாரு? முற்பிதாக்கள் தான். யாரு? யாக்கோப். யாரு? முற்பிதாக்கள் தான். ஆனா யாக்கோப் எப்படி வாழ்ந்திருக்கணும்? அதே யாக்கோப் எபிரோன்ல இருந்திருப்பான்னா மேக்சிமம் 180 181 வருஷமாவது கூட இருந்திருப்பார். ஆனா எப்படி வாழ முடியல அவரால? ரெண்டு ஆசுவாதங்கள், ஒன்று ஆயுசான மட்டும் சொல்றேன், ரெண்டாவது ஆசுவாத்தையும் காட்டுறேன். அப்போ அந்த எபிரோன்ல இருக்கிற வரைக்கும் அந்த 70 வருஷம் கிட்டத்தட்ட எப்படி வாழ்ந்தார்னு சொல்லப்படல. ஆனா அந்த ஆசுவாத்தை சொல்றேன். ஆனா எகிப்துல இருந்த போது பைபிள் அழகா சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சு? எகிப்துல இருந்த போது 28 என்ன? யாக்கோப்பு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். எப்படி போனார்? இங்க பஞ்சம், இங்க வாழவே முடியாது. கதை சொல்லி தான் போறாரு. நான் அந்த திட்டத்துக்கு போகல. இப்போ எழுத்தும்படி நான் சொல்றேன். இங்க பஞ்சம், இங்க வாழவே முடியாது, இங்க இருக்கவே முடியாது அப்படின்னு எங்க போனாரு? மகன் அங்க போன எப்படி இருக்கிற மகன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப பெரிய அதிகாரி, நம்ம சூப்பரா வாழலாம் அப்படின்னா போய் எத்தனை வருஷம் இருக்க முடிஞ்சிச்சு? 17 வருஷம் தான் இருக்க முடிஞ்சிச்சு. அந்த 17 வருஷத்துக்கு பிறகு அவனால பிழைக்க கூட முடியல, பிழைக்க கூட முடியல. இவர் வாழணும்னு நினைச்சுதான் போனாரு, வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் போனாரு. வாழணும்னு நினைச்சு போனாங்க. அங்க என்ன செய்ய கூட முடியல, வாழ முடியல, பிழைக்க கூட முடியல. ஆயுசுனால 33 வருஷத்தை தூக்கி போட்டாரு. 33 வருஷம். அவங்க அப்பா ஈக்குவலுக்கே வரல அவரு. ஆனா அவங்க அப்பா யாரு? எபிரோன்ல இருந்தாரு. கண்ணு தெரியல, உடல் பலவீனம் தான். ஆனா எங்க இருந்தாரு? அதே இடத்துல இருந்தார். கர்த்தர் கொடுத்த இடத்துல இருந்தார். அந்த கர்த்தர் கொடுத்த இடத்துல இருக்கும்போது
அவங்க அப்பா அவங்க தாத்தாவை விட என்னாச்சாரு 5 வருஷம் கூட வாழ்ந்தாரு. அப்ப யாக்கோபு எப்படி வாழ்ந்திருக்கணும்? ஈசாக்கை விட கூட வாழ்ந்திருக்கணும். ஆனா தேவன் என்ன செய்ய முடியும்? அவனால என்ன செய்ய முடியல? கூட வாழ முடியல. ஆனா என்ன செஞ்சு, அவங்க அப்பா ஆயுசை விட அவங்க தாத்தா ஆயுசை விட என்ன ஆகி போச்சு? குறைஞ்சு போச்சு. கர்த்தர் ஆயுசிலே கையை வச்சுட்டாரு. எதுல? இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு, சோ அங்க போனா சூப்பரா இருக்கலாம், அங்க போனா சூப்பரா இருக்கான்னு இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு, சோ இருக்கக்கூடாத இடத்துக்கு அங்க மகன் இருக்கிறான். மகன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப ஹையஸ்டா வாழ்றான். அங்க போய் எப்படி இருக்கலாம்? ரொம்ப ஜாலியா வாழலாம். மகன் கிட்ட போனான். யாக்கோபு மகன் கிட்ட போனாரு, கத்த சொல்லி போனாரு. அதை நான் எடுக்கல. அது காரணம் நான் சொல்றேன், அந்த ஆயுசனால வாழ வைக்க முடியாததுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன? இப்ப எபிரோன்ல வாழ்ந்த ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாரு? 175 வருஷம். சரி, யாக்கோபு ஈசாக்கு எப்படி வாழ்ந்தாரு? 180 வருஷம். நீங்க எப்படி வாழ்ந்திருக்கணும்? அட்லீஸ்ட் 181 வருஷமாவது வாழ்ந்திருக்கணும்ல. அதாவது ஈசாக்கு எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல இல்லையா? ஏன்னா அவர் சொல்றாரு, ரெபேக்கால் கடைசி கைசான உடனே சோறு கூட ஒழுங்காக்கி போடல காணும் போல இருக்கு இல்லையா? அவர் மகன்கிட்ட கேட்கிறாரு பாரு, என்னது எப்ப நல்ல சாப்பாடு வாங்கி ருசியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கிறாரு இல்லையா? அப்ப நல்ல சாப்பாடு கூட நான் சாப்பிடல. ஆனா எப்படி வாழ்றாரு? அவர் விரும்பின சாப்பாடு சாப்பிட்டாரு, சாப்பிடலையோ? ஆனா எப்படி வாழ்றாரு? சோ ஆயுசு நாட்கள் அருமையா வாழ்றாரு. 80 வருஷம் எப்படி வாழ்ந்திருப்பாரு? ஆனா இப்ப நீங்க அங்க போனீங்க, எங்க போனீங்க? மகன்கிட்ட போனீங்க இல்லையா? யாக்கோபு எங்க போனாரு? மகன்கிட்ட போயிட்டார் இல்லையா? இப்ப மகன்கிட்ட போனா எப்படி இருக்கலாம்? ஏன்னா மகன் பிரதம மந்திரி, சாப்பாடு எப்படி இருக்கும் சொல்லிக்கவே தேவையில்லை. ஏன்னா பிரதம மந்திரி சாப்பாடு, இவங்க தம்பிமாரு போனாலும் எப்படி சொல்லுவான்? போட துரோகிங்க போனாலே அவ்வளவு சாப்பாடு போடுறேன்னா, அப்பா போனா எவ்வளவு சாப்பாடு போட்டிருப்பான், எப்படி வச்சிருப்பான்? ஏன்னா பார்வனும் சொல்லிட்டாரு, என்னது அவனை நல்ல இடத்துல வைப்பான். நீ நல்ல இடத்துல இருக்கலாம், ஆனா வாழ முடியாது. அந்த நல்ல இடம் எத்தனை வருஷம் தான்? வெறும் 17 வருஷம் தான். அந்த 17 வருஷத்துல ஆயுசையே முடிச்சிட்டாரு. அந்த 17 வருஷத்துல ஆயுசையே காலி பண்ணிட்டாரு. 33 வருஷம் அவனுடைய ஆயுசுல பிடுங்கிட்டாரு. அவங்க அப்பா வயசுக்கு போனாலே, அவங்க அப்பா ஈக்குவலுக்கு போன நினைச்சாலே 33 வருஷத்தை பிடிங்கிட்டாரு. இவங்க தாத்தா ஈக்குவலுக்கு போனாக்க கிட்டத்தட்ட 28 வருஷத்தை பிடிங்கிட்டாரு. ஆக மொத்தம் என்ன? உங்க மூத்தவர்களை விட நீ எப்படி வாழ முடியாதுன்னா, நீ சிறப்பா வாழ முடியாது. இருக்க வேண்டிய உனக்கு கொடுத்த இடத்தை விட்டுட்டு, உனக்கு கொடுத்த இடத்தை விட்டுட்டு எங்க இரு? எபிரோன்ல இரு. கத்தனை போய் சொன்னார். கத்த நான் சொல்றேன், அந்த சிறப்புக்கு நான் போகல, நான் அந்த எழுத்தின்படி மட்டும் சொல்ல என்ன வரேன். எபிரோன்ல இருக்கிற ஆபிரகாமும் எபிரோன்ல இருக்கிற ஈசாக்கும் போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு முன்னாடி படிச்சவங்கள வயசை எழுதல, ஆனா ஆபிரகாமுடைய வயசை எழுதுறாரு. அவரோட ஈசாக்கின் வயசையும் எழுதுறாரு. எகிப்துக்கு போன இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு எகிப்துக்கு போன யாக்கோபின் வயசையும் எழுதுறாரு. அப்ப கொடுத்த இடத்தை விட்டுட்டு எங்க போனாரு? அங்க மகன் இருக்கிறான், சூப்பரா இருக்கலாம். அங்க மகன் இருக்கிறான், ரொம்ப தேசம் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்லா அது கிடைக்குது, ஜாலியா இருக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம், ஊர் சுத்தலாம், உலகம் சுத்தலாம், எல்லாம் சுத்தலாம். ஆயுசு நாள் போயிரும், ஆயுசே போயிரும், ஆயுசே போயிரும். 33 வருஷம் எப்படி வாழ்ந்திருக்கணும் யாக்கோபு? மகனோடு எப்படி வாழ்ந்திருக்கணும்? அந்த பிரதம மந்திரி மகனோடு எப்படி வாழ்ந்திருக்கணும்? ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கணும், செழிப்பா வாழ்ந்திருக்கணும், சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். 33 வயசு ஆயுசைய புட்டிங்கி நான் சொல்றேன் 140 ஆயுசை முடிச்சு அனுப்பிட்டாரு. ஆயுசுனாலே போயிடும். இருக்க வேண்டிய கர்த்தர் கொடுத்த இடத்தை விட்டுட்டு, எனக்கு பிடிச்ச இடம், என் மகன் இருக்கிற இடம், அங்க வசதியான இடம், இங்க செழிப்பான இடம், இங்க சூப்பரான இடம், இங்க எப்படி இருக்குது? இங்க வறட்சியா இருக்குது, இங்க கஷ்டமா இருக்குது, இங்க வாழவே முடியல, இங்க இருக்கவே முடியல, அங்க போவே முடியல, அங்க பண்ணவே முடியல அப்படின்னு 1008 காரணங்களை சொல்லிட்டு, 1000 காரணங்களை சொல்லிட்டு பிடிச்ச இடத்துக்கு நம்ம கடந்து போவோம்னா, கொடுத்த இடத்தை விடுவோமானால் ஆயுசே போயிடும், ஆயுசே போயிடும், ஆயுசே போயிடும். சரி, இப்ப ஆசீர்வாதம் எப்படின்னு பாருங்க. இப்ப ஆசீர்வாதம் எப்படின்னு பாருங்க. சீரியாவில் இருக்கிற வரைக்கும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் எவ்வளவுன்னு சொல்லப்படல. பட் பலத்த ஆடு மாடு பலத்த இருந்துச்சு இல்லையா? சீரியாவில் இருக்கிற வரைக்கும் ஆடு மாடுகள் பலத்த இருந்துச்சு. இவர் ஏசக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 33 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஏசா கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. யாக்கோபு சொல்றாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? நிறைய ஆடு மாடு கொடுத்த உடனே இப்ப ஏசா சொல்றான், ஐயா தம்பி எனக்கு நிறைய இருக்குப்பா, எனக்கு ஏராளமா இருக்குன்றான் இல்லையா? ஏசா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன?
ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குப்பா, இதுமேல எனக்கு என்ன இல்லை, எனக்கு இனிமே எனக்கு தேவைன்னு சொல்லாத அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது அதுக்கு இவர், இந்த தலைவர் சொல்றாரு பாருங்க, இவர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாசி. எனக்கு செய்திருக்கிறான், இன்னைக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கு. அவன் என்ன சொன்னா, போதுமான அளவுக்கு இருக்குன்றான். எனக்கு மீதி தேவையே, எனக்கு தேவைப்படாத அளவுக்கு எனக்கு இருக்குப்பான்றான். என்ன தலைவர் என்ன சொல்றாரு, வேண்டியது இருக்குது இல்லையா, வேண்டியது. இந்த வேண்டியதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆக்கூரை தான் கேட்கணும். இதுக்கு யார, ஆக்கூரை தான் கேட்கணும். அங்க தலைவர் ஆக்கூரை, நீங்க ஒரு ஜோமனைகள் ஆண்டவர்கிட்ட 2 மனு கேட்கிறப்பா, எனக்கு மறுக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 2 மனுல 1 மனு என்ன அப்படின்னு 30 நீதிமொழி 30 அதிகாரத்தில் தான் நம்ம ஆக்கூரை கேட்டு பார்க்கணும். என்ன கேட்டு பார்க்கணும், 2 மனு இடத்துல கேட்கிறேன். ஒன்னு என்ன, பொய் நாவையும் பொய் வசனிப்பையும் மாயான வாழ்க்கையை விட்டு அகற்றி தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும், பரிபூர்ணம் அடைகிறதாலும் மறுதளித்து சொல்லாதபடிக்கும், திருடியும் நாமத்தை வீணில வழங்காதபடிக்கும் என் படியை, இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருங்க. இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும். இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அதை எனக்கு கொடுத்துருங்க போதும். நாளைக்கு என்ன வேணும் நாளைக்கு எனக்கு கொடுங்க போதும். அப்படின்னா இன்னைக்கு தேவை மட்டும் தான் யாருக்கு இருக்கு. இப்ப யாக்கோபு அந்த வார்த்தைக்கு மட்டும் எடுக்கிறேன், அவர் எவ்வளவு இருந்துச்சு சொல்ல வரல. ஆனா என்ன யாக்கோபு சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, எனக்கு வேண்டியது இருக்குன்றார் இல்லையா. இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கு, நாளைக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தம்பி எனக்கு இனிமே வேணும்னு சொல்லாத அளவுக்கு இருக்கு. ஏன் இருக்குன்னு கேட்டா, அவர் எங்க இருக்கிறாரு, எபிரோன்ல இருக்கிறாரு. யாரு, ஏசா எங்க இருக்கிறாரு, 36 ஏசா எங்க இருக்கிறாரு, எபிரோன்ல இருக்கிறார். இவர் போன உடனே தலைவர் அவர் என்ன செய்யறாரு, எபிரோன் விட்டு வெளியே போயிட்டார். யாரு, அது உங்களுக்கு சனிக்கிழமை சொன்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா. அப்ப நம்ம கவனிக்கணும், என்ன கவனிக்கணும், எபிரோன்ல ஏசா இருந்தா கூட சரி, கதை என்ன செய்வாரு, அவனை ஆஸ்வதிப்பார். எபிரோன்ல ஏசா இருந்தா கூட சரி. ஏன் அப்படின்னு சொன்னா, அது கொடுக்கப்பட்ட இடம். இன்னும் சொல்ல போனா அது ஆஸ்வதிக்கிற இடம், அது ஆஸ்வதிக்கப்பட்ட இடம், அது கர்த்தரால ஆஸ்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல இருக்கிற ஏசாவை கூட கர்த்தர் எப்படி ஆஸ்வதிக்கிறேன்னு சொன்னா, எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குப்பா, அதனால உனது வேண்டாப்பா, எனக்கு நீ கொடுத்தா கூட எனக்கு வேணாப்பா, நீ கொடுத்தா கூட எனக்கு வேணாப்பா, என்கிட்ட நிறைய இருக்குப்பா, எனக்கு நிறைய இருக்குப்பா, எனக்கு எவ்வளவோ இருக்குப்பா, இதை வச்சு எனக்கு வேண்டாப்பா, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட கருத்து பராமரிக்க முடியல, என்கிட்ட கருத்து எனக்கு ரொம்ப அதிகமாக்குது, எனக்கு வேண்டாப்பான்றான். ஆனா தலைவர் சொல்றாரு, எனக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணி இருக்கிறா, எனக்கு வேண்டியது இருக்குது. அதான் ஆக்கூர் சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுங்க ஐயா, இன்னைக்கு எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் எனக்கு கொடுங்க போதும். ஏன் இருக்கிற இடம் எங்க, அவன் இருக்கிறது எபிரோன், நீ இருக்கிறது சீரியா. என்னது, மாமா வீட்டுக்கு போனா சூப்பராகலாம் போனான் இல்லையா, இங்க போனா மகன் வீட்டுக்கு போறான், அங்க போனா மாமா வீட்டுக்கு போறான். ஆக மொத்தம் என்ன இல்லை, கொடுத்து இருக்கிற விருப்பமே இல்லை. அங்க போனா எங்க போயிட்டாரு, மாமா வீட்டுக்கு போய் உட்காரு இல்லையா. எத்தனை வருஷம் உட்காந்துட்டீங்க. இவர் என்ன சொன்னாரு, போய் கல்யாணம் பண்ணி வந்திருந்தான்னு சொன்னாரு. யார் சொல்லி அனுப்பினாரு, அப்பா என்ன சொன்னார், போய் கல்யாணம் பண்ணி வந்துரு சொன்னார் இல்லையா. போனா கல்யாணம் பண்ண, கிளம்பி வர வேண்டியது தானே, இல்ல போனா பார்த்துட்டு வர வேண்டியது தானே, உனக்கு அங்க என்ன வேலை. மாமா வீட்டுக்கு போனா கல்யாணம் பண்ண முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்ப எங்க வரணும், அடுத்தது எங்க வரணும். அவர் பார்த்தாரு, மாமா 1 மாசம் சோறு போட்டார்ல, மயங்கிட்டார் தலைவர். 1 மாசம் சோறு போட்ட போச்சு, மயங்கிடுச்சு. அப்படி மயங்கிட்டார் தலைவர். அதுக்கு தான் இந்த மாமா வேலை யாருன்னு எப்ப தெரியாது. 1 மாசம் சோறு போடும்போது மாமா யாருன்னு தெரியல இல்லையா. 1 மாசத்துக்கு பிறகுதான் மாமா யாருன்னு, அப்பதான் மாமா யாருன்னு தெரியுது. அது 20 வருஷம் போல சுத்தமா புரிஞ்சு போச்சு. அப்பாப்பா நம்ம மாமா யாரு, கைய கால வெட்டி மூட்டை கட்டி அன்னைக்கு பஸ் இருக்கு,
அன்னைக்கு பஸ் கூட கிடையாது, எங்க போட்டுருப்போம், சீரியாவிலேயே அடக்கறதை எடுத்து முடிச்சிருப்பான்பா அப்படின்னு பார்க்குறேன். உங்க அப்பா முகத்தை பார்த்தா எனக்கு என்ன ஆகி போச்சு, எனக்கு பயம் ஆகி போச்சுப்பா. நான் நீங்க வரீங்களா இல்லையா, நான் போயிடுறேன். ஏன் உங்க அப்பா என்ன உயிரோடு வைக்க மாட்டான் போல் இருக்கு. ஏன் இருக்கிற இடம் சரியில்லை. எந்த இடத்த விட்ட, கொடுத்த இடத்தை விட்டலையா யாக்கோபு. அந்த இடத்துல சூப்பர்னு போன அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், உன் உயிரை வாங்குற இடம். நீ போய் நிக்கிறிய அந்த இடம் உன் உயிரை வாங்குற இடம். நீ நினைச்சிருக்கிற ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, மாமா ரொம்ப சூப்பரா இருக்கிறாரு, மச்சாமார் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு எல்லாரும் இருக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சான். நம்ம சொல்றது ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்க சொன்னோம். சரி பொண்ணு பார்த்தோம், அந்த வீட்டில் பசங்களே இல்லை, அந்த வீட்டில் பசங்களே இல்லை. எப்படி பார்க்கணும், அம்மா சொல்றாங்க 4-5 பசங்களை தான் என்ன செய்யணுமா. நான் கிட்ட கேட்டேன், ஏடா எதோ பண்ணாக்க மொத்த பேரோட காலி படுக்கிற 4 பேரை கேட்கறேன் அப்படின்னு. இன்னைக்கு அந்த 4 மச்சவர் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தவங்க ஒரு நாள் எட்டி பார்த்தது இல்லை. யார அவனை ஒருத்தன் கூட ஒரு நாள் வந்து என்ன செய்யல, அவனை எட்டி பார்த்ததே கிடையாது. எத்தனை மச்சமார் வேணுமா. இப்போ யாக்கோபு பார்த்தான், எத்தனை மச்சமார் இருக்கிறான், மச்சமார் இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாரு, எங்க மாமாக்கு ஊர்ல பயங்கர செல்வாக்கு இருக்கு, இவன் நினைச்சா சூப்பரா போகணும், அந்த இடம் உயிரை வாங்குற இடம். கர்த்தர் பார்த்தார், யாக்கோபு இதுக்கு மேலதான் கொன்னுடுவான், கிளம்பிட்டு இதுக்கு மேலதான் கொன்னுடுவான், அதை திரும்பி போயிரு, இல்லைன்னா கொன்னுடுவான் உன்னை, நீ திரும்பி போனவனை கொன்னுடுவான். சரி இங்கிருந்து அங்க போன, அங்க யாரு மகன், அங்க போனாரு, அங்க என்ன செய்யல, போனாரு பஞ்சம் கணிச்சு கிளம்ப வேண்டியதானே. கர்த்தரோட சித்தம் வேண்டி வர்றது அதுக்கு மேல இருக்கட்டும். இப்போ இவனுக்கு என்ன ஆசை இருக்கணும், ஐயா வந்த பஞ்சம் இருக்குது, சரி நான் போட்டுமா, எங்க வீட்டுக்கு நான் போட்டுமா, எங்க ஊருக்கு போட்டுமா, என் இடத்துக்கு போட்டுமா கேட்கணுமா. ஏன்னா மகன் சூப்பராக காத்துனுக்கிறாருல, தினமும் சிக்கன் பிரியாணியை போடுறான் இல்லையா, தினமும் என்ன பண்றான், அப்படி மாட்டு கார்ல சுத்தி திரும்புறாரு இல்லையா. யாரு இன்னைக்கு காரு, அன்னைக்கு மாட்டு வண்டி இல்லையா, அன்னைக்கு ரதம் இல்லையா, குதிரை வண்டி இல்லையா. அப்ப இப்படி பார்த்துருப்பான் யாக்கோபு, சாரி யோசேப்பு. அப்பா சாயங்காலம் டைம் ஆச்சுல்ல, வந்து ரதத்தில் உட்காருங்க, நான் எங்க போக போறேன், அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வர போறேன் இல்லையா, ஒரு தேசத்துக்கு போறேன். இன்னைக்கு எங்க போனாலும் கூட யாரை கூட்டின்னு போயிடுறாங்க, இப்போ நம்ம தலைவர் எங்க போனாலும் யாரை கூட்டின்னு போயிடுறாங்க, அவங்க மனைவியை கூட்டின்னு போறாங்க இல்லையா. அப்படி தலைவர் யாரை கூட்டு போயிருக்கணும், குடும்பமோட என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க இல்லையா. இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க, அரசு வேலையா போறேன்றாங்க இல்லையா, அரசு அலுவலக வேலையா போறேன், அரசாங்க மீட்டிங்கா போறேன்றாங்க, கூட யாரெல்லாம் போறாங்க, அரசாங்கம் மட்டும் நீ போற ரைட்டு, இவளை ஏன் கூட்டு போற அப்படி கேட்கணும் இல்லையா. அப்படி நம்ம யாக்கோபு எழுதியா யோசேப்பு என்ன பண்ணியிருக்கணும், அப்ப நான் கூட்டு உட்கார வச்சுன்னு ரதத்தை கொடுக்க வச்சு மனைவி எல்லாம் கூட்டு அப்படியே டூர் போயிட்டு வந்திருப்பான் இல்லையா. யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான், இது யாக்கோபு அப்படி மைண்ட் என்னது, தினமும் டூர் தான், தினமும் சிக்கன் தான், தினமும் மட்டன் தான், ஒரே சாப்பாடு. ஆனா ஆயுசு நாள் 33 வருஷம் போயிடுச்சு, 33 வருஷம் போயிடுச்சு, திரும்ப வந்துனே இருக்கு. 33 வருஷம் ஆயுசே போயிடுச்சு, 33 வருஷம் ஆயுசே தூக்கிட்டாரு. உங்க தாத்தாவோட 28 வருஷத்தை தூக்கிட்டாரு. ஏன், இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு, கொடுத்த இடத்தை விட்டுட்டு பிடிச்ச இடத்துக்கு போனார் இல்லையா. மகன் வாசருக்கு போயிடணும், மகனை பார்க்கணும், மகனை பார்க்கணும், மகனை பார்க்கணும், மகன் எப்படி இருக்கிறானோ, பிரதம மந்திரி இருக்கிறான், மகனை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். கொடுத்த இடத்துல இரு, கொடுத்த இடத்துல இருந்தா ஆயுசு நிலையாவது இருக்கலாம், என்ன ஆசீர்வாதமாக இருக்கலாம். யாக்கோபுக்கு சீதாள் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு ஆடு மாடுன்னு சொல்லப்படல, எவ்வளவு ஆஸ்தின்னு சொல்லப்படல. ஆனா இங்க வராரு பாருங்க, எங்க வராரு, இப்ப 35க்கு வாங்க, 36க்கு வாங்க, 36க்கு வாங்க, ஆதியாகமம் 36க்கு வாங்க. ஆதியாகமம் 36க்கு வந்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, அவர்கள் 7ஆம் வசனம், அவர்களுடைய சம்பத்து மிகுதியா இருந்துச்சு என்றார். என்ன இருந்துச்சு, நம்முடைய சம்பத்து எப்படி இருந்துச்சு, மிகுதியா இருந்துச்சு. நான் என்ன இருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன், உங்க மூத்தவர்களை விட நீங்க எப்படி இருக்கணும், சிறப்பா இருக்கணும் இல்லையா. இப்ப மிகுதியா இப்ப அவருக்கு எடுத்தேன், சரிப்பா உங்க தாத்தாவோட உனக்கு மிகுதியா இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, இப்ப உங்க தாத்தா கதைக்கு வாங்கலாம். எங்க ஆதியாகமம் 13க்கு வாங்க, ஆதியாகமம் 13க்கு வாங்க. இவங்க தாத்தா கதை எப்படின்னு பார்க்கலாம், இவங்க தாத்தா ஆபிரகாமுடைய கதை எப்படின்னு பார்க்கலாம். லோத்துக்கு ஆடு மாடு கூடி இருந்துச்சு, அவளை ஒருமித்து குடியிருக்க, அவ்வளவுதான். இதே செட்டில்மெண்ட் யாக்கோபுக்கு சொல்றாரு. என்ன செட்டில்மெண்ட் சொல்றாரு, 36:7 அவன் சம்பத்து மிகுதியா இருந்தபடியால், எந்த வார்த்தை அங்க ஆபிரகாம் மட்டும் இல்ல, யாக்கோபுக்கு சொல்ற ஒரு வார்த்தை ஆபிரகாம் கிட்ட இல்ல. என்ன வார்த்தை இல்ல, மிகுதியாய்.
ஆபிரகாம் லோத்துக்கு ஆடு மாடு இருந்துச்சு, 2 பேரும் ஒருமித்து குடியிருக்க முடியல. இதே சிறப்படி யாருக்கும் சொல்ல முடியும்? யாக்கோபுக்கும் சொல்ல முடியும். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க தேசம் முடியல. ஆனா இந்த எந்த வார்த்தைங்க இல்ல, எந்த வார்த்தைங்க இல்ல ஆபிரகாமுக்கு. அப்ப நம்ம என்ன கவனிக்க முடியுது? இப்போ முதல்ல மிகுதியான வார்த்தைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாரு? இப்ப ஆபிரகாம் 36 என்ன சொல்றாரு? அவள் மிகுதியா இருந்தபடியினால் அவன் ஒருமித்து வாழ முடியலன்றார் இல்லையா? ஆபிரகாம் அவனுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடி என்ன செய்ய முடியல, ஒருமித்து வாழ முடியலன்றார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? உங்க தாத்தாவை விட இப்ப ஈசாக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு, ஈசாக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, யாக்கோபு சொல்றாரு. ஈசாக்கு என்ன செய்யல, சொல்லப்படவே இல்லை இல்லையா? ஈசாக்குடைய ஆஸ்தி மிகுதி என்ன செய்யவில்லை, சொல்லப்படல. ஆனா யாருக்கு சொல்லப்படுது? யாக்கோபுக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவன் எபிரோன்ல இருக்கிறான். அப்ப ஆயுசுனாலும் வரணும், ஆசீர்வாதமும் வரணும். ஒண்ணு செய்ய, கொடுத்த இடத்துல இரு. உன் ஆயுசு நாளிலும் உன் ஆசீர்வாதத்திலும் மூத்தவர்களை விட நீ சிறப்பாய் வாழணும். எதுல? ஆயுசுலயும் ஆசீர்வாதத்திலும். ஆயுசுலயும் ஆசீர்வாதத்திலும் மூத்தவர்களை விட நீ சிறப்பா வாழணும்னா ஒரே வழிதான். என்ன வழி? கொடுத்த இடத்துல இரு. கொடுத்த இடத்த விட்டனா ஆசீர்வாதமும் போயிடும், ஆயுசும் போயிடும். இங்க 36ல மிகுதியா இருந்துச்சு இல்லையா? இப்ப எகிப்துக்கு போனீங்கல்ல, அங்க மகன் பிரைம் மினிஸ்டர் தானே, அங்க எவ்வளவு ஆஸ்தி? 36ல அவனுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடி இல்லையா? சரி, 36ல மிகுதியா இருந்துச்சுல்ல. சரி, இப்போ இங்க யாரு ஒண்ணும் கிடையாது. இப்பதான் நீங்க வந்து பார்த்து நிக்கிறீங்க. இப்போ எகிப்துக்கு போயிட்டீங்க இல்லையா? எங்க யாக்கோபு எகிப்துக்கு போயிட்டார் இல்லையா? மகன் யாரு? பிரைம் மினிஸ்டர் இல்லையா? இப்போ யாக்கோபு எகிப்துக்கு போனீங்கல்ல, உங்க ஆஸ்தி எவ்வளவு? எகிப்துக்கு போனீங்களே, இங்கேயாவது ஒரே ஆள் உழைப்பு, அங்க எத்தனை பேர் உழைப்பு? 12 பேர் உழைக்கிறீங்க. அது எப்படி? பார்வனே சொல்லிட்டான், உங்களை திறமையானவன் தான், என்னுடைய என்ன பண்ணுங்க, என்கிட்ட அரசாங்க உத்தியோகத்தை கூட சேர்த்துக்கிட்டான். இவ்வளவு 12 பேர் உழைக்கிறீங்கல்ல. முதல் எத்தனை பேர் உழைப்பு? ஒரே ஒரு ஆள் உழைப்பு. எங்க வரும்போது? ஆதியாகமம் 36 வரும்போது ஒரே ஒரு ஆள் உழைப்பு. யாருடைய உழைப்பு? யாக்கோபுடைய உழைப்பு மட்டும்தான். ஒரு ஆள் உழைக்கும் போது எப்படி இருக்கிறீங்க? மிகுதியா இருக்கிறீங்க இல்லையா? ஆதியாகமம் 36ல ஒரே ஒரு ஆளு, பசங்க வராங்க, பசங்களுடைய உழைப்பு நமக்கு தெரியாது. ஆனா எகிப்துக்கு போன பிறகு எத்தனை பேர் உழைப்பு? 12 பேர்ல 13 பேர் சேர்ந்து உழைக்கிறீங்க. சரி, நீங்க ரெஸ்ட்டுக்கு போயிட்டா கூட 12 பேர் உழைக்கிறான். அது மகன் யாரு? பெரிய பிரைம் மினிஸ்டர், பெரிய ஆளு. இவங்கெல்லாம் யாரு? பெரிய பெரிய தலைவர்கள். எல்லாருக்கும் பயங்கரமா இருக்குது. என்னப்பா உங்க ஆஸ்தி? இதை இன்னைக்கு மேல என்ன சொல்லலாம்? குடும்பமே சம்பாதிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு மேல என்ன சொல்லலாம்? இதை யாக்கோபு எகிப்துக்கு போன பிறகு எப்படி சம்பாதிக்கிறாங்க? குடும்பமே சம்பாதிச்சாங்களா? எபிரோன்ல இருக்கும்போது ஒரு ஆள் தான் சம்பாதிச்சீங்க. ஆனா இப்ப அங்க போனா, இப்ப ஆபிரகாமும் ஒரு ஆள் தான் இல்லையா? ஆபிரகாமும் ஒரு ஆள் தான், யாக்கோபும் 36ல ஒரு ஆள் தான். இப்ப எகிப்துக்கு போனீங்கல்ல, இப்ப எகிப்துக்கு போனா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்? 12 குடும்பமே உழைக்கிறீங்கல்ல, குடும்பமே சம்பாதிக்கிறீங்கல்ல. உங்க குடும்ப சம்பாதிக்க எவ்வளவு இருக்கணும்? குடும்பமே சம்பாதிக்கிறீங்களே, ஒரு ஆள் சம்பாதிச்சாலே அந்த தேசத்துல மிகுதியான ஆஸ்தின்னு சொன்னா, இப்ப குடும்பமே சம்பாதி, உங்க ஆஸ்தி எப்படி இருக்கணும்? ரொம்ப மிகுதி இருக்கணும்ல. சரி, யாத்திராக 1க்கு வந்தீங்கன்னா வம்சமே சம்பாதிக்குது, வம்சமே சம்பாதிக்குது இல்லையா? யாத்திராக 1க்கு போனா வம்சமே சம்பாதிக்குதா? வம்சமே சம்பாதிக்கிறாங்களா? 1ஆம் அதிகாரம் அந்த 11:12 பாருங்க. 11:12 வேலையினால் எவர்கள்? கோத்திரமே சம்பாதிக்குது. போ, அவர்கள் எவர்கள்? யாக்கோபனுடைய குமாரர். எத்தனை பேரு? 12 கோத்திரம். இப்ப யோசேப்பு குடும்பம் கூட தப்பிக்கல. யோசேப்பு குடும்பம் கூட என்ன செய்யல? தப்பிக்கல இல்லையா? 12 குடும்பம் கோத்திரமே சம்பாதிக்குது இல்லையா? இப்ப என்னங்க சாப்பாடு அப்படின்னா, 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, ஐயா எனக்கு எங்க மாட்டுக்கு புல்லு கொடுங்க.
எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, என்ன கூட இல்லை. எப்படி வாழ்ந்த குடும்பம்? 13ஆம் அதிகாரத்தில் இவங்க தாத்தா சீமான், அப்பவே இவங்க ஆஸ்தி பெருசு. 36ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா மிகுதியான ஆஸ்தி. அப்படின்னா இப்ப அடுத்த ஸ்டெப் போற, அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருந்திருக்கணும்? இப்போ ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு வாழ்ந்தாரு. ஈசாக்கு அடுத்து யாக்கோபு எப்படி வாழ்றாரு? மிகுதியா வாழ்றாரு. இந்த யாக்கோபுக்கு அடுத்தது யாரு? யோசேப்பு, யூதா, இவங்க லேவி, இவங்க எப்படி வாழணும்? அதை விட அதிகமா வாழணும். அவங்க பிள்ளைங்க அதை விட அதிகமா வாழணும். அப்படின்னு இன்னைக்கு எப்படி இருக்கணும் அந்த குடும்பம்? இன்னைக்கு அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓஹோன்னு இருக்கணும். எகிப்துல ஓஹோன்னு இருக்கணும். ஆடு பெருகனானே ஒளிய ஆசீர்வாதம் பெருகல. சரி, இவங்க அப்பா வயசு எவ்வளவு? யாக்கோபுடைய வயசு 147 இல்லையா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கு வயசு எவ்வளவு? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு எத்தனை வயசுல மரிக்கிறாரு? 100 முடிஞ்சிச்சு. நீ பிரைம் மினிஸ்டர் மாதிரி கூட இருக்கலாம், ஆயுசு போயிடுச்சு. யோசேப்பு என்ன தப்பு? யோசேப்பு வாழ்க்கையில் என்ன சொத்த? ஒரே ஒரு சொத்தைய கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு சின்ன பிராபலத்தை கூட பார்க்க முடியாது. மற்றவெல்லாம் விட்டுடுங்க. யோசேப்பு 110, எத்தனை வயசு கூட வரல. அவங்க அப்பா ஆயுசு கூட வரல. ஏன்? கொடுத்த இடத்துல இல்ல, பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து நிக்கிற. கொடுத்த இடத்துல இல்ல, கொடுத்த இடத்துல இல்லன்னா ஆயுசும் போயிடும், ஆசீர்வாதமும் போயிடும். சரி யோசேப்பு, நீங்க பிரைம் மினிஸ்டர் தானே, உங்க ஆஸ்தி எவ்வளவு? நீங்க எகிப்துக்கே சோறு போட பிரைம் மினிஸ்டர் தானே, ஓகே, உங்க ஆஸ்தி எவ்வளவு? உங்க ஆசீர்வாதம் எவ்வளவு? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆடு மேய்க்கிற ஆபிரகாமுடைய ஆஸ்தி எழுதுறாரு, ஆடு மேய்க்கிற யாக்கோபின் ஆஸ்தி எழுதுறாரு, பிரைம் மினிஸ்டர் இருக்கிற யோசேப்பின் ஆஸ்தி எழுதல. ஏன்? கொடுத்து இருந்தாதான் எழுதுறதுக்கு. பார்வன் என்ன செஞ்சான்? ரதத்தை கார கொடுத்தான். என்ன கொடுத்தான்? இன்னைக்கு பாணிக்கு சொல்றேன், என்ன கொடுத்தான்? கார கொடுத்தான். சொத்தபுரம் பிடிச்சிட்டான். கார கொடுத்தான். எது? ரதத்தை கொடுத்தான் இல்லையா? சரி, கழுத்த ஒரு சைனா மாட்டிட்டான், கையில ஒரு மோதத்தை மாட்டிட்டான். வேற என்னப்பா கொடுத்தீங்க? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதோட சரி, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு கூட கொடுத்தான போல. யோசேப்பு, நீங்க பிரைம் மினிஸ்டர், ஆடு மேய்க்கிற உங்க தாத்தா ஆஸ்தி எழுதுறாரு, ஆடு மேய்ச்ச உங்க அப்பா ஆஸ்தி எழுதுறாரு. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆச்சே, உங்க ஆஸ்தி எவ்வளவு சொல்லு? நீங்க பெரிய பிரதம மந்திரி தானே, பெரிய ஆள் தானே, ஓகே. உங்க 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 ப்ராப்பர்ட்டி, உங்க ஆசீர்வாதம் எவ்வளவு? உங்க ஆசீர்வாதம் எவ்வளவு? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. அவன் பிள்ளை, இவன் பிள்ளை யாரு? மனாசேவும் எப்ராஹிமும் என்ன செய்யறான்? செங்கல் இருக்கிறான். இவன் பிள்ளை மனாசேவும் எப்ராஹிமும் என்ன இருக்கிறான்? செங்கல் எடுத்து தான் சாப்பிட்றான். அவன் தான் போய் கேட்கிறான், ஐயா உங்க ஆளுங்க ரொம்ப கொடுமை பண்றாங்க, எங்களுக்கு சாயங்காலம் மாட்டு கூட என்ன இருக்க மாட்டேங்குது, புல்லு இருக்க மாட்டேங்குது, மாட்டுக்கு தீவனம் இல்லை, தீவனம் கொடுக்க சொல்லுங்க, விலை நிறைய வாங்குறாங்க, கடுமையா நாங்க உழைக்கிறோம். நோ சொல்றேன். ஆனா அகசிச்சவங்க இடையில சொன்னாரு, பாத்ரூம் எல்லாம் கூட டாய்லெட் கூட லேப்டாப் எடுத்து வச்சுக்கிறான்றாரு. என்ன பண்ணிக்கிறான்? டாய்லெட்ல உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிறான்? டேட்டா போட்டுக்கிறான்றாரு. அப்படி உழைக்கிறியப்பா, என்ன வச்சிருக்கிற? கடுமையா உழைக்கிற, ரைட்? என்ன ப்ராப்பர்ட்டி? என்ன சாப்பாடு? அவ்வளவுதான். அன்னைக்கு சாப்பாடு கிடைக்குது. என்ன கிடைச்சா? உழைச்சா சாப்பிடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஏன் தெரியுமா? ஆயுசும் போயிடுச்சு, ஆஸ்தியும் போயிடுச்சு. ஏன்? கொடுக்கப்பட்ட இடத்துல இல்ல, பிடிச்ச இடத்துல உட்கார்ந்து இருக்கிற. ஏன் கொடுக்கப்பட்ட இடத்துல விற்கிறாரு? உன்னை வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்தை கத்த வச்சிருக்கிறார். அந்த இடம் எந்த இடம்? எபிரோன். எபிரோன். அந்த எபிரோனுக்கு வந்தாதான் நீ எப்படி இருக்க முடியும்? நீ வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? பூரண ஆயுசாவும் வாழ முடியும். ரெண்டாவது என்ன? ஆசீர்வாதமாகவும் வாழ முடியும். நீ எபிரோனுக்கு வராம ஆயுசுலையும் போயிடும், ஆசீர்வாதமும் போயிடும். எனக்கு ஆயுசும் வேணாம், எனக்கு ஆசீர்வாதமும் வேணும்னாக்க நீ எங்க போகலாம்? நீ எங்க போகலாம்? மாமனார் வீட்டுக்கான கூட போகலாம், மகன் வீட்டுக்கு போகலாம்.
மாமனார் வீட்டுக்கும் போகலாம், மகன் வீட்டுக்கும் போகலாம். கொடுத்த இடத்துல இல்லாமல், இல்லை எனக்கு ஆயுசும் வேணும், எனக்கு ஆசீர்வாதமும் வேணும்னா ஒன்று செய், கொடுத்த இடத்துல இரு. அதை ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பு உனக்கு திறமை இருக்கு, உன்னை காப்பாற்ற முடியாது, திரும்பி போயிடு, திரும்பி போயிடு. நீ திரும்பி போனாதான் வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? உங்க மூத்தவர்களை விட நீ அதிகமாக வாழ முடியும். ஆயுசுலையும் வாழணும்னா, ஆசீர்வாதம் வாழணும்னா ஒரே வழிதான். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு இடத்த வச்சிருக்கிறேன். அந்த இடம் என்ன இடம்? உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஒரு இடத்த வச்சிருக்கிறேன். அந்த இடத்துக்கு போயிடு. அப்பதான் எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வாதமா இருக்க முடியும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? உமை விட்டு எங்கே நான் ஓட முடியும்? உமை விட்டு மறைவாக எங்கே நான் ஓட முடியும்? சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும்? சமூகம் இல்லாமலே எங்கே நான் வாழ முடியும்? உன்னை வாழ வைப்பதற்காக ஒரு இடத்தை கத்த வச்சிருக்கிறார். உன்னை வாழ வைப்பதற்காகவே ஒரு இடத்தை கத்த வச்சிருக்கிறார். அந்த இடம்தான் உன்னுடைய பூர்ண ஆயுசை வாழ வைக்கும். அந்த இடம்தான் உன்னை மூத்தவர்களை விட ஆசீர்வாதமாக வாழ வைக்கும். நீ ஆசீர்வாதமாகவும் இருக்கணும், பூரண ஆயுசுள்ள நபராகவும் இருக்குன்னா அதுக்கு ஒரே வழி, அதுக்கு ஒரே வழி, கொடுக்கப்பட்ட இடத்துல இரு. கொடுக்கப்பட்ட இடத்துல இரு. கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்தா, கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்தா எப்படி இருக்கலாம் தெரியுமா? பூரண ஆயுசு உள்ளவளா இருக்கலாம். உன்னுடைய மூத்தவர்களை விட ஆசீர்வாதமா இருக்கலாம். யாக்கோபு வந்தபோது ஆஸ்தி மிகுதியா இருந்துச்சு. அவனுக்கு சீரியாவில் எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லல, சீரியாவில் எவ்வளவு ஆஸ்வாதம் வாழ்ந்தான்னு சொல்லல. சீரியாவோட பிழைக்கவே முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. பிழைக்கவே முடியாத இடத்துல இருந்தாரு. கர்த்தர் சொன்ன, திரும்பி போயிடு, நீ திரும்பி போயிடு. நீ திரும்பி போனாதான் நீ வாழ முடியும். நீ திரும்பி போலனா யாக்கோப்பு நீ பிழைக்க கூட முடியாது. எபிரோன்ல இருக்கிற வரைக்கும் அவர் எவ்வளவு ஆசீர்வாதம் வாழ்ந்தாலும் எழுதப்படவில்லை. ஆனா எகிப்துக்கு போனார். 147 வருஷம் கொடுத்த இடத்தை விட்டாரு. 147 வருஷம். இவ மகன் யோசேப்பு ஒரு பழுதும் இல்லாத நபர். 110 வருஷம். பிதாக்களுடைய ஆயுச கூட எட்டல. ஆயுசையே கத்தர் பிடுங்கிட்டார். ஆயுசையே கத்தர் பிடுங்கிட்டார். வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆயுசையே கத்தர் பிடுங்கிட்டார். ஏன்? கொடுத்த இடத்துல, வாழ வைக்கிற இடத்துல இல்ல. வாழ வைக்கிற இடத்துல இல்ல. அது யோசேப்பு இருக்கலாம், அது யாக்கோபு இருக்கலாம். ஆனா கண்ணு தெரியாத ஈசாக்கு எபிரோன்ல இருந்தாரு. கண்ணே தெரியல, என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல. ரெபேக்காளை பற்றி எழுதப்படவில்லை. ஒருவேளை இருந்திருக்கிறாளா இல்லை இதுக்கு முன்னாடி மரிச்சிட்டாளான்னு தெரியாது. பட் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் எபிரோன்ல இருக்கிறேன். நான் விரும்பினது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் எபிரோன்ல இருக்கிறேன். அந்த எபிரோன் இருந்த ஈசாக்கு தான் 180 வருஷம் உயிரோட வாழ்ந்தார். இந்த 80 வருஷம் ஈசாக்கு எப்படி வாழ்ந்தான்னு எழுதப்படவில்லை. 100 வயசுல சொல்றாரு, எப்பா எனக்கு வாய் சொல்லிச்சா சாப்பாடு ஒன்று கொடுறா தம்பின்னு. மீதி 80 வருஷம் ரெபேக்காள் இருந்தாங்களா மரிச்சாங்களா தெரியல. அவருடைய யாக்கோபு ஈசாக்குடைய கொலை கணிப்பு, யார் இருந்தாலும் இல்லைனாலும் எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் எனக்கு கொடுத்த இடம் இந்த எபிரோன். இந்த எபிரோனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த எபிரோனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு கொடுத்த இடம், எனக்கு கொடுத்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் கொடுத்த இடத்துல நான் இருப்பேன்னு இன்னைக்கு நீங்க நான் சொல்லி, நமக்கு கொடுத்த இடத்துல
நமக்கு கொடுத்த சபையிலே நம்ம எடுப்போம்னா கர்த்தர் நம்மளை பூரண ஆயுசுள்ள வைக்க முடியும். மூத்தவர்களை விட ஆசீர்வாதமா வைக்க முடியும். மூத்தவர்களை விட ஆசீர்வாதமா வைக்க முடியும். அப்படி இருக்குன்னா ஒரே வழி, கொடுத்த இடத்துல இரு. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கொடுத்த இடத்துல இல்லாம போனது தான் எங்க ஆயுசுக்கே பிரச்சனை வருதுன்னா, எங்க ஆசீர்வாதத்துக்கும் பிரச்சனை வருதுன்னா, வேண்டாண்டவரே, ஈசாக்க போல எது கிடைக்கதோ கிடைக்கலையோ கொடுத்த இடத்துல இருக்கிறேன். அப்போதானா என் மூத்தவர்களை விட நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா எப்ரோன்ல இருக்கிறேன், எனக்கு கொடுத்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு குறிச்ச இடத்துல இருக்கிறேன்பான்னு ஒரு ஆழமான அர்ப்பணிப்பை இந்த நாளில் நம்ம எடுப்போமானால் கர்த்தர் நம்மளை மூத்தவர்களை விட ஆசீர்வாதமாகவும் மூத்தவர்களை விட ஆயுச நாளையும் கர்த்தர் கூட்டி கொடுத்து நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவக்கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. காத்து ஆசீர்வதிங்க. மூத்தவர்களை விட எங்களை சிறப்பாக வாழ வைத்து, மூத்தவர்களை விட எங்களை சிறந்தவர்களாக வாழ வைத்து ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் வாழ, கர்த்தருடைய பாதுகாப்பிலே வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாள் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், நடத்தும். எதிரான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காது போகட்டும். சகல துதிகளை மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உயர்த்தி எங்களை தாழ்த்து வெறுமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.